சுத்தமான சத்து மாவு. அதாவது ஆர்கானிக்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஆர்கானிக்கான்னு தெரியாது. நான் எங்களுடைய சின்ன பையனுக்கு செஞ்சு கொடுத்தேன், நல்லா இருந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முயற்சி. அதனால் ஃபஸ்ட்டு முந்திரி, அதாவது இது ரொம்ப அதுக்கெலாம் கிடையாது. ஒரு கிலோ மாவுக்கு தான் இது 100 கிராம். இது ஃபஸ்ட்டு முந்திரி, வால்நட்டு, பாதாம், பிஸ்தா, பாதாம், அப்புறம் கருப்பு கவுனி, இது வரகரிசி, இது பச்சை பயிறு, இது பில்லு, இது வெள்ளை கொண்டக்கடலை, இது அதாவது சீரண சக்திக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், பெரிய ஆளுக்கும் கொடுக்கலாம். ஏலக்காய், ஓமம், அப்புறம் நெய்யில் தான் எல்லாத்தையுமே வறுத்து நாங்கள் சரி பண்ணணும். கவுனி அரிசி, கருப்பு கவுனி, அப்புறம் கேப்பை. இது ஒரு உடல் பருவனாக இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த கேப்பை கொடுத்தா இன்னும் நல்ல ப்ரோட்டீன். அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை, அப்புறம் கருப்பு உளுந்து, அப்புறம் நாட்டு சர்க்கரை. இது இல்லாமல் நாங்கள் இந்த ஏபிசின்னு சொல்லுவாங்க, அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே பியூராகவே உங்கள் பிள்ளைகளுக்கு நான் கேரட்டு, பீட்ரூட்டு, அதில் ஒரு பழம், ஆப்பிளோ அல்லது மாதுளையோ வாழைப்பழமோ ஏதோ ஒரு பழம், 2 காய் 1 பழம், இது எக்ஸ்ட்ரா அந்த மாவில் சேரும். மொத்தம் 21 பொருள் சேர்ந்த ஒரு சத்து மாவு.